வரை கொண்டு போய் சேர்த்தது நாம் தமிழருடைய பங்கு பெரிய பங்கு. ஆமா, அதுக்கு முன்னாடி தேசிய தலைவர் யாருக்கும் தெரியாதுதான், உண்மைதான், ஒத்துக்கிறேன். தெரியாதுங்க, யாருங்க அவரு தேசிய தலைவர் யாருங்க சொல்லுங்க நீங்களே. தெரியாதுல்ல, யாருக்கும் தெரியாதுல்ல. தேசிய தலைவர் புகைப்படம்லாம் சீமான் அவருக்கு முன்னாடி எல்லாம் யாருமே வீட்டுல மாட்டி வைக்கல, யாருக்குமே தெரியாதுல்ல. தேசிய தலைவர் தெரியாதனால தானே சீமானுங்கிற நபர் யாருன்னே தெரியாம இருக்கும்போது 19 தமிழ் தீக்குளிச்சு இறந்ததெல்லாம் தேசிய தலைவர் தெரியாம தானே. ஏன் காரைக்குடியே சீமான ஆட்சிக்கு வந்து போட்டி போட்டதுனால தான் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி உலக மேப்ல தெரியாதுல்ல, தெரியாதுங்க. காரு ஃபார்ச்சுனர் காரு எப்படி தெரிய வந்துச்சு? சீமான் வாங்கினதுக்கு அப்புறம் தானே ஃபார்ச்சுனர், டொயோட்டா ஃபார்ச்சுனர் ஒரு காரே எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. இது பேர் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர். இதை வந்து நீங்க அங்கீகரிச்சுட்டு ஆதரிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, அதை ஏத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இது என்ன, இது தலைவரை இழிவுபடுத்துறது இல்லையா? நானும் பல்லகரிச்சிட்டு போயிட்டு இருக்கேன் இந்த விஷயத்திலாம். தலைவரை தூக்கி பிடிச்சதுனாலதான் சீமான், புரிஞ்சுக்கோங்க. தலைவரை தூக்கி பிடிச்சதுனாலதான் சீமான். சீமான் தூக்கி பிடிச்சதுனால தலைவர் இல்ல. தயவு செஞ்சு இதை மண்டல ஏத்துங்க, தலைக்கணத்தை மண்டல ஏத்தாதீங்க.